ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
சீக்கிரம். சரி. அனுப்பு. பண்ணல. ஆமாடா, பயமா இருக்குடா. போலாம். காலங்காத்தால எவ்வளவு சவுண்டா வச்சிருக்காங்க. டேய் ஆதி, டேய் மாட்டிக்கிட்டோம். ஆண்டுங்களா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மே மதர், இவதான் சொன்னா ஆதி அண்ணா கையில ஸ்மைலி பால் இல்லனா அது ஆங்கிரி போர்டா மாறிடுமா. அதனால ஷர்வின் பால் எடுக்க உள்ள போயிருக்கா. என்னது ஸ்மைலி பாலா? டேய் அட பாவி, நான் காலேஜ் போட வச்சிருந்த Dress இது. Dress செம. அது எப்படிடா? சாப்பிடும் போதும் பைக் ஓட்டும் போதும் உன் கைக்கு வேலை கொடுத்தா உன் கை நல்லா இருக்கு, அதுவே சும்மா இருந்தா அது இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிருது. இவன் கை சும்மா இருக்கும் போது ஸ்மைலி பால் வச்சிருக்கணும் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அவன் நிலைமையை நினைச்சு பாரு. டைம் ஆயிடுச்சா? எனக்கு போதும். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சார், அந்த ஃபைல் D-Drive தான் இருக்கு. நியூ கேம்ஸ் ஃபோல்டர்ல பாருங்க. யா, பை. டேய், இந்த பாலை வச்சிட்டு பாரு பாரு. மீட்டூல போடுறத. ஹாய் மச்சி. என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? அது காலையிலே டிவியில் கஜகஜா பாட்டு பார்த்தனா லைட்டாக மூடாயிடுச்சு. அதுக்குன்னு பொன்மேனி உருகுதேன்னு ஏன் மேல வந்து ஏறுவியா? ஒண்ணு நல்ல தேவைடா உனக்கு. ஆண்டி, நான் பாட்டு பண்ணதுக்கு இந்த ஏரியா அவன் கையில் என்ன பண்ணுறான் பாரு. போடு அட பொன்மேனி உருக்குதே என்ன செய் பெருக்குதே. போடு ஆளி மூஞ்சியம் பாரு. முகர கட்ட முகர கட்டிக்கு பொன்மேனி உருகுதேவா? பச்சனை கோஷ்டியா இருக்கும் போல இருக்கு. இந்த பேச்சு பேசுது. ஆண்டி, வித்யானந்தம் சொல்லாம போயிட்டீங்க. இவன் கேட்டு வாங்குவான் போல. சரி, நம்ம ஸ்டாப்பிங் வந்துச்சு. வா சரி, வா போலாம். வா. க்ளோஸ் அப்ல ரொம்ப கொடூரமா இருக்கானே. ஆண்டி சூப்பர் இல்ல? சாக்லேட் எடுத்துக்கங்க. என்ன ப்ரோ ஸ்பெஷல்? ஐ காட் நியூ ஜாப். வாவ், கங்க்ராட்ஸ். எங்க? ஜோகால கிடைச்சிருக்கு. நீங்க பிரதர் அண்ணா அண்ணா, எனக்கு அந்த பால் கொடுங்கண்ணா. தம்பி, நீ சாக்லேட் வேணா வச்சுக்கோ, பால் மட்டும் கேட்காத. இல்ல, எனக்கு அந்த பால் தான் வேணும். டேய் தம்பி, பால் நான் தர முடியாதுப்பா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. சின்ன பையன் கேக்குறா, கொடுங்க பிரதர். ஐயோ பாஸ், சொன்னா புரிஞ்சுக்கங்க. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. கோ டு ஸ்கூல். சொன்னா கேளுங்க.
கூட சொல்லாம போது பாரு குட்டி சட்டா. சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வா. ஐயோ எம்பாலு. டேய் குட்டி தம்பி பால் குறா. தரமாட்ட போடா. ஓ ஆன்ட்டி நைஸ் ஆன்ட்டி. தரமாட்ட விடுடா. பால் குறா. சின்ன பையன்கிட்ட இருந்து பால் பிடிக்கிட்டு போகுது பாரு. இந்த சின்ன பாலுக்கு அப்ப நின்று அடிச்சிக்க. யோ பாலுக்காக இல்லையா, இவன் பிரச்சனையே வேற. இவனுக்கு ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு வியாதி இருக்கு. அதாவது இவன் கை ஃப்ரீயா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இவன் சொல்லி பேச்சு கேட்காது. அதுக்கு தான் இந்த பால். ஸோ எப்பவுமே அவர் கையில ஏதாவது புடிச்சுக்கிட்டே இருக்கணுமா சார்? எப்பா நான் சொல்லப்பா, அவன் தான்ப்பா சொன்னான். ஆனா அடுத்த வாட்டி நீங்க அடிக்கும் போது ரீசனே சொல்லாம கூட அடிக்கிற தாங்கிக்குவேன். பச்சையா புழுகாதீங்கடா. அவன் நம்பல, அவனுக்கு ஒரு டெமோ காட்டு. ஆமா மறுபடியும் முதல்ல. ஹலோ சரியா, அந்த ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், ஈவினிங்குள்ளே கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் டைரக்டர்கிட்ட பேசிட்டேன் சார், நோ இஷ்யூஸ்னு சொல்லிட்டாரு. முடிச்சுட்டு மெயில் பண்ணுறேன். தேங்க்யூ சார், பாய். சாரி நான் வேணும்னே பண்ணல. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப சாரி. இது என்னடா புதுசா இருக்கு? ஆதி பாப்பா சீக்கிரமா போய் என்னோட டெஸ்க்ல இருந்து ஸ்மைலி பாட் இருக்கும், தூக்கிட்டு வா. நான் அடுத்து வரேன்டா. நீ போடா, பாஸ்டா போடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. பயப்படாத. வலிக்குது, எடுங்க. வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. ஏய் இது எப்படிடா? வாங்க போலாம். சாரி. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் மிகவும் விசித்திரமான ஒன்று. இது மிகவும் அரிதாக மனிதர்களுக்கு வரக்கூடியது. மூளையில் ஒரு பகுதியான கார்பஸ் கொலாசம் பாதிப்பு அடையும் போது வலது இடது மூளையை இணைக்கக்கூடிய நரம்புகள் சேதம் அடைந்த பின்னர் இரண்டு மூளைகளும் தகவல்களை தானாக பரிமாறிக்கொள்கின்றன. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோமிற்கு உலக அளவில் எந்த மருந்தும் கிடையாது. ஆனால் இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாக கருதப்படுவது ஸ்மைலி பால். பாதிக்கப்பட்டவர் எந்த வேலையும் செய்யாமல் கையை சும்மா வைத்திருக்கும் போது ஸ்மைலி பாலை உபயோகித்தால் அந்த கையை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் என்னோட ப்ராப்ளம். New joinee Abhinaya. Hi Purni. Hi, I am Rakesh. Hi Abhinaya. இது என்ன உங்க பழக்கமா? இல்ல, இது ஏன் பழக்கம். மாத்திக்க ட்ரை பண்றேன். No issues. Be yourself. கண்ணா நீ சொல்லு. டாக்டர் ஆகணும். நைஸ். நீ? நான் அனிமேட்டர் ஆகணும். டே அனிமேட்டர்னா என்னதுடா? பொம்மை படம் பண்றதுடா. ஓ டாம் அண்ட் ஜெர்ரி பாப்பாய் மாதிரியா?
இப்பதான் கிளம்புனாங்க. கேம்ப் கீழ போயிருக்காங்க. ஓகே தேங்க்ஸ். திருப்புழுதியில் ஆடி தினம் ஒரு முறை தூரி தூவானமாய் இன்று உருவாகினாய். தீராமல் தீராமல் அலைந்த தெருவில் போகிறேன். தோள் மீது தோள் சேர்ந்து மழலையாகிறேன். தீராமல் தீராமல் திரும்ப திரும்ப வாழ்கிறேன். நான் பார்த்த நீதானா வியந்து போகிறேன். தொடர் மழையினில் பார்த்த துரு துரு மழை காற்று ஆகாயமாய் இன்று என்னை பார்க்கிறேன். பொழுதில் ஆடி தினம் ஒரு முறை தூரி வானமாய் இன்று அபிநயா. I am Aditya. ஓகே பாப்போம். பை. டேஜாவோ என்னன்னு தெரியல. எனக்கு இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே நடந்திருக்கு. ஐ மீன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். மொட்டை மாடி, கிரிஜா மிஸ் டியூஷன், நான் பாப்பாய், நீ ஆலிவ். ஹே பாப்பாய். அபி வா. நேற்று காம்பில் ஆடும் பூவென்று நீளும் கதை பேசி இருக்கின்றது. ஈரம் போகா கூந்தல் முடியோடு அருகில் வந்தாலே சிலிர்க்கின்றது. பேசாத வார்த்தைகள் உனை கூறுதே. மாளாத மாயைக்குள் என்னை சேர்க்குதே. தீராமல் தீராமல் அலைந்து தெருவில் போகிறேன். தோள் மீது தோள் சேர்ந்து மழலையாகிறேன். தீராமல் தீராமல் திரும்ப திரும்ப வாழ்கிறேன். நான் பார்த்த நீதானா வியந்து போகிறேன். தொடர் மழையினில் பார்த்த துரு துரு மழை காற்று ஆகாயமாய் இன்று என்னை பார்க்கிறாய். தெரு பொழுதியில் ஆடி தினம் ஒரு முறை தூரி வானமாய் இன்று உருவாகினாய். ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. தோள் மீது தோள் சேர்ந்து மழலையாகிறேன். உங்களோட கப் ஆஃப் காஃபி, இப்படி சம்மந்தமே இல்லாத மொக்க கான்வர்சேஷன் ஒவ்வொரு நாளும் வேணும்னு தோணுது. என்ன? உன்னை கட்டி பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குற போல இருக்கு. உன்னை மீட் பண்ண இந்த ஒரு வருஷ சந்தோஷத்தை மொத்தமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? Hello sir, your bill. அபி ரன். அபி என்ன? அது என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரம். அது உன் கையை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருச்சா? வா சொல்றேன். சாரி ப்ரோ. போயிட்டாங்களா? போறாங்க போறாங்க போறாங்க. வா வா வா. ஐயோ வராங்க வராங்க. இப்போ ஏன் அவங்க நம்மள துரத்துறாங்க? சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா என்ன பண்ணுவாங்க? கையில காசு இல்லாட்டி என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஹலோ, காசு கொடுக்கலாம் தான் சொன்னேன். இல்ல நான் சொன்னேன். அப்புறம் ஏன் பே பண்ணல? இதுக்கு தான்.
ஆதி லீவ் கேட்டு மெயிலும் அனுப்பல, மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனி ப்ராப்ளம்? தெரியல. நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். டேய் ஆதி, 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 போன் அடிக்குது, எடுறா. ஹலோ ஹலோ அபி, கேக்குதா? கேக்குது. ஏய், எங்க போயிட்ட 2 நாளா? நான் என் ஊருக்கு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு வேற போனமா? உன்னை பத்தி என் அப்பாட்ட சொன்னேன் ஆதி. என்னன்னு? பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். 2 நாளா உன்னை பத்தி நிறைய பேசணும். கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. 1 வாரத்துல பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டேன். பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஹேய், 1 வாரத்துல எப்படி? உங்களோட கப் ஆஃப் காஃபி சம்பந்தமே இல்லாத மொக்க கான்வர்சேஷன்ஸ் நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். இப்ப யோசிக்கிறேன். ஒழுங்கா உன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட 2 நாள்ல ஊருக்கு வந்து சேரு. ஏய், விளையாடாத. ஹலோ 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 அபி. மா, எனக்கு 1 வாரத்துல கல்யாணம்மா. எனக்கு அந்த செட் Dress அப்புறம் மேக்கப் கிட் ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கல, நான் உலந்துக்கு வர மாட்டேன். டேய், எனக்கு 2 பட்டு புடவை, 2 கல்லு வச்ச வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுறா. இல்ல, விளையாடுறீங்க 2 பேரும். இன்னும் 1 வாரத்துல எனக்கு கல்யாணமா? டேய், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. சாயங்காலமே அபியே அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருமே போன் பண்ணி பேசியாச்சு. அப்ப நான் தான் கடைசியா? ஆளே காணோம். அவன் நம்மள 2 நாள் கழிச்சு தான் வர சொன்னா. நம்ம சர்ப்ரைஸ்னு 1 நாள் முன்னாடி வந்துட்டா எப்படி இருப்பாங்க? யாராவது இருப்பாங்கம்மா, போய் பார்க்கலாம் வா. என்னடா இது? ஓடுங்கடி. எங்க நயன்தாரா? நயன்தாராவா? எங்க என்ன 1 விக்கெட் விழுந்துருச்சு? எங்க ஹன்சிகா? அவுட். எங்க சன்னி லியோன்? ஐ அம் கமிங் ஃபார் யூ. ஓடாதே. இவன் பேர்லாம் ஏன்டா இன்னும் மீட்டுல வரல? இந்த நரம்பு இந்த தோர்த்துறானே. சன்னி லியோன் அவுட். ஓவியா, ஐ அம் கமிங். ஐயோ, வந்துட்டானே. ஓடாதே, நில்லு. வாங்க 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 வாங்க. உள்ள போகும்போது பாத்து போங்க, ஒரு கேபிள் ஒயர் அருந்து தொங்குது. டேய், அது அண்ணப்பா. அண்ணனா? நான் அண்ணா கேரின்னு நினைச்சிட்டேன். போடா, போச கட்டு. ஓடாதே. மாப்பிள்ளை வீட்டுல வந்திருக்காங்க. என்னென்ன விளையாட்டு? பேப்ஸ் கூட லாக் அண்ட் கீ விளையாடிட்டு இருந்தேன். என்ன சகல சின்ன புலத்தனமா விளையாண்டுக்கிட்டு என்ன விட்டு டாவிட். ஷூ. அபியோட பெரியப்பா. வணக்கங்க. ப்ரோன்னு சொல்லக்கூடாதா? வணக்கம். டிராவல் பண்ணிருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க. நீங்க தோட்டத்து பங்களா ரெஸ்ட் எடுங்க. பத்திரிக்கை வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அது வாங்கிட்டு சாமிகிட்ட வச்சு கொண்டு வந்துடுறேன். கோதண்டோ ஐயா, இவங்களை கூட்டு போய் பங்களால தங்க வச்சிரு. அபி, அப்பா நீ கூட போயிட்டு வாமா. சரிப்பா. கிளம்பலாம் கிளம்பலாம். அத்தை, நீங்க எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிருங்க. அதுக்குள்ள சாப்பிட கொடுத்து விடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ போமா. சபா, சோ டயர்ட் ஆண்டி. ஆதி, இப்போவும் காச்சிஃபா? எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்லிட்டேன். ஆனா கை விஷயத்த மட்டும் யாருகிட்டயும் சொல்லல. ஐயோ, அதனால இந்த 5 நாள் மட்டும் கையினால எந்த பிரச்சனையும் வராம பாத்து. எப்படி? அடி பாவி, நீனு மெயின் மேட்டரே ஓபன் பண்ணலையா? வாடி போலாம். இவன் நம்மள அடி வாங்க வச்சிருவான். ஆமா, என்னம்மா இப்படி அவசரப்பட்டு கிளம்புனா எப்படி? ஏதாவது பேசிக்கலாமா? உட்காரு. என் அப்பா பத்தி எனக்கு தெரியும், புரிஞ்சு பாரு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 நாள் மட்டும் ஆதி கை விஷயம் மறைச்சா போதும் அத்தை. இவ்வளவு நீளம் வளர்ந்த கையை எங்க கொண்டு போய் மறைக்கிறது? யாரா அவன்? என்னடா இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? உன் கை மேட்டர் தெரிஞ்சு போச்சா? கட்டிப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால, கட்டிப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. பாத்துக்கோ. வணக்கம். நமக்கும் பிரச்சனை. நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கோம். நீ கிளம்பாத்தா.
யாரப்பா எங்க ஊருக்கார பொண்ண கல்யாணம் பண்ண போறது? இவன் தான். கிட்ட போய் சொல்ல மூடுறியா? நம்ம தஞ்சாவூர் கோபுரம் கணக்கா ஒசரமா இருக்காருல்ல அவர் தான். உயரமா கலரா சத்யராஜ் மாதிரியே இருக்கிறாப்ல. அவர் அல்வா கொடுத்ததுல இதுவும் ஒண்ணா இருக்கும் போல. மாப்ள கையில என்ன பந்து வச்சு சுத்திட்டே இருக்கீங்க, கொடுங்க பாப்போம். அது எதுக்கு உங்களுக்கு, நீங்க உங்க பந்திலே விளையாடுங்க. அட கொடுங்க மாப்ள. இல்ல வேறயா போயா. போதும் கிளம்பு. விடிய காலையில பெரிய சீஸ் செய்தாலாம். மாப்பிள்ளை வீட்டுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு தூங்க வேணாமா? கிளம்பு கிளம்பு. அட கிளம்புன்னு சொல்றல. டேய், இந்த கூட்டத்துக்கு நடுவுல உன் கை விஷயத்தை நாம எப்படிடா மறைக்க போறோம்? டேய், தவறி கூட பால யார் கையிலயும் கொடுத்துறாதடா. சாரி மச்சான், சாரி மச்சான். தெரியாம அடிப்பீங்க. மாப்பிள்ள பந்தக்கால் நட்டோன்னு சம்பிரதாயப்படி தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வைக்கணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நீங்க கூட இருந்து பாத்துங்க. நீங்க அவரை கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நான் தான் மாப்பிள்ள. சரி, அந்த தாய் மாமா தாய் மெசேஜ் பண்ணுவாரான்னு கேளேன். எவ்வளவு நேரம் ஆகுது? அதாங்க தள்ளி இந்த வீட்டோட சிம்ராஸ் போல. ஐயா நல்ல போறதுக்குள்ள அந்த வேங்க சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க. அந்த ஆளு ஏதோ ஆட்டை போடாம பாத்துங்க. ஐயா மாப்பிள்ளை சீசேதுக்காக பெரியவது உங்களை உடனே வர சொல்றாரு ஐயா. டேய், அந்த ஆளு எனக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என்ன ஜெட்டி கூட போட விட மாட்டேங்கிறான். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு போ. சரிங்க ஐயா. இது வரைக்கும் நம்ம ஜட்டியே போட்டதுல எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியலையே. இவன் எதையும் எடுத்துக்காம பாத்துக்கிறது என் வேலையா போச்சு. ஐயா 5 நிமிஷத்துல வராதான். 5 நிமிஷத்துல என்னையா கிளிக்க போறான்? சீக்கிரம் வர சொல்லியா. இதோ போறேன். பெருசு அவனு சொல்லிட்டு நீ கேவிக்க. ஐயா உங்களை உடனே வர சொன்னாங்க ஐயா. எப்படி இத போடாமே வரட்டான்? போடா, என்னைக்கான நல்ல நாள் பார்த்து தான் நானே இத போடுவேன். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு. போடா, இரு, இங்க வாடா. நீ போட்டிருக்கல? போட்டிருக்க. எல்லாரும் ஜட்டி போட்டுட்டு தான் தெரிறானுங்களா? பேத்தி கல்யாணம் நல்ல தடமுடாம இருக்கணும். அண்ணையா நீங்க கோபப்படாதீங்க, நான் போய் சீக்கிரம் கூட்டி வாங்க. என்னடா பண்ற? சீக்கிரம் போடா. சகல அங்க எல்லாரும் வெயிட்டிங். இங்க ஜட்டியோட குழந்தை தனமா விளையாடு. ஐயோ, ஜட்டி போடலன்னா கௌரவ குறைச்சலா இருக்கும். ஐயா அத தூக்கி போட்டு இந்தாங்க இத மாட்டு வாங்க. எப்படியா ஜட்டி மாதிரி போடுறது? வாங்க. ஐயோ, ஜட்டி போட விட மாட்டேங்கல. இனி இந்த ஜென்மத்துல ஜட்டியே போட மாட்டேன். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அங்க என்னையா கழட்டிக்கிட்டு இருந்த? கலட்டிக்கிட்டு இல்ல, மாட்டிக்கிட்டு இருந்தேன். என்னது? காட்டுறேன். அத நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாங்கிறாரு. நீங்க பாட்டு தூக்குறீங்க, சபை கலைஞர் அட என்ன மாப்பிள்ள, சின்ன புள்ள தரமா பந்த கையில வச்சுட்டு விளையாண்டு. ஐயோ, பந்த புடிக்கணும்னு மாப்பிள்ளையோட மூஞ்சி பாரு, அப்படியே விளையாட்டுத்தனமா இருப்பாரு போல இருக்கு. ஐயா என்ன பண்ற? ஒண்ணு இல்ல. என் கையை எதுக்கு சேர்த்து கட்டுற? சும்மா அது வந்து நீ கொஞ்சம் சமாளிங்க. மாப்பிள்ளை கையும் மாமனார் கையும் சேர்த்து கட்டுறது எங்க குடும்பத்தோட வழக்க பழக்கம். இது என்ன புது வழக்கமா இருக்கு? அதனாலதான் மாமனார் இல்லையா, பெரிய மாமனார் கையில கட்டிட்டோம். மாப்பிள்ளை என்ன இப்பெல்லாம் அவசரமா இருக்காரு? கை சுத்துறீங்க? ஐயோ, நான் சுத்தல, நீங்க தான் சுத்துறீங்க. நீங்க சுத்திட்டு அவனே எங்க மாட்டி விடுறீங்க? எப்ப பாரு விளையாட்டு. ஏமா உன் புருஷன் திருந்தவே மாட்டானா? அங்க பாரு, மாப்பிள்ளை கையை பிடிச்சு விளையாடிட்டு சகல. என்ன விட்டுருங்க. மாப்பிள்ளை நான் கவரிமான் பரம்பரை. கவரே போல அப்புறம் கவரி.
சட்டிக்குள்ளேயே போய் குடிப்பான் போலயே. மாப்பிள்ளை இவ்வளவு விளையாட்டுக்காரரா இருக்க கூடாது. நல்ல வேலை நீ உள்ள நுழைஞ்சு லைட் ஆஃப் பண்ணி என் மானத்தை காப்பாத்தி கண்ண மாதிரி நின்னுட்டேயா. லைட் ஆஃப் பண்ணி உன் மானத்தை காப்பாத்தல, மத்தவங்க கண்ணை காப்பாத்திக்கிறான். மிஸ்டர் ஆரவ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன்னை போய் அடிபட்ட காண்டாமிருகன்னு சொல்லிட்டேன். இப்ப ரெண்டாவது வாட்டி சொல்லிட்டியாடா? கரெக்ட். டேய், இந்த வாயை எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியலையே. உனக்கு வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, உன் மாப்பிள்ளைக்கு கையை கண்ட்ரோல் பண்ண என்னது? அவன் கையில இருக்க பால புடிக்க பத்திரிக்கை நீ. அவன் அடிச்சுதான் என் வாயில இப்படி போயிடுச்சு. அடிச்சு போட்டுறேன். அவன் நம்ம தமாஷா பேசலும் குத்தி காட்டுறான். சும்மா இருக்குடா, என்ன பிரச்சனைன்னு விவரமா சொல்லுங்கடா. அது அவனுக்கு ஏலியன் ஆன்சிட்ரோம்னு வியாதி ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான்டா பிளாஷ்பேக். ஐயோ, என் தம்பி பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணுமே. அதுக்கு அந்த பாலை தானே நீ கையில புடிச்சுன்னு சுத்தணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். நான் போறேன்டா. உன்னை யாரா புடிச்சுன்னுக்குறாங்க? எந்திரிச்சு போடா, தொடர்பு குத்தி. ஐயோ ஐயோ. நம்ம குடும்ப வழக்கமா பூசாரி பத்திரிக்கை வாங்கி வாங்க வாங்க எல்லாம் நிறைய அந்த பழத்துல எடுத்து வைங்க. நேத்து ராத்திரி மாப்பிளைய பத்தி இந்த பசங்க ஏதோ சொன்னானுங்க. தண்ணி அடிச்சு மட்டை ஆயிட்டதுனால எதுவுமே நினைவுக்கு வர மாட்டேங்குது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னது? என் பொண்டாட்டி போட்டோல என்ன பார்த்து லேசா சிரிச்சா. போட்டோல எப்படிடா சிரிப்பாங்க? லூசு பண்டார. மாப்பிளைய பத்தி ஏதோ சொன்னாங்களேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். சொன்னாங்களே, என்னது இது? சகல ஞாபகம் வந்துருச்சு. என்னது? நீங்க அவங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? அப்போ தம்பி ரொம்ப தமாசா பேசு நான் சொன்னா. கரெக்ட். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? இதுல ஒண்ணு தமாசு இல்லன்னாங்க. இல்லடா, அதுக்கு பிறகு மாப்பிளைய பத்தி ஒண்ணு சொன்னாங்களே, அது என்ன? அது வந்துருச்சா? வந்துருச்சு. தம்பி நேத்து நம்ம தண்ணி அடிக்கும் போது நேத்து நம்ம தண்ணி அடிக்கவே இல்லையா? நேத்தே இல்லையாடா? ஆமா நேத்து. அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு தானே? ஆமா, நாளைக்கா இருக்குமோ? ஐயோ இல்லப்பா, மாப்பிளை கையில பந்து கிந்துன்னு ஏதோ சொன்னீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஏதோ பந்தான், அத பத்தி பேசிட்டு இருந்தால. இல்ல மாப்பிளை எலி கிளின்னு ஏதோ சொல்லியா? அது உங்க மூஞ்சி கொஞ்சம் பார்க்க சுண்டலி மாதிரி இருக்குல்ல, அத பத்தி பேசி. இல்ல தம்பி, மாப்பிளை கையில பந்த புடிங்கினா ஏதோ ஆயிரும் சொன்னீங்களே. உங்களை நம்ப முடியாது, நானே போய் புடுங்குறேன். போய் புடுங்க போ. போறேன். அவங்களெல்லாம் ஒருத்தல போய் மூஞ்சில அடி வாங்குறோம். 18 படி கருப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு துணி இருப்பா. இவனுமா சகல போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப முக்கியம். எங்க மாப்பிளை காணோம்? மாப்பிளைய வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. ஆமாப்ல. கையில பால காணா, என்ன பந்த காணா. வாங்க மாப்பிள. கும்புறா கையில எப்படா? அப்ப நேத்து நீ சொன்னது? நான் தான் சொன்னனே, நேத்தே கிடையாது, முந்தானத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு தான். இன்னொரு தடவை சொல்லு. நீ சொல்ற ஆரவங்கல், புரியுற மாதிரி சொல்றேன். நேத்தே கிடையாது, முந்தானத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு தான். தம்பி ரொம்ப தமாசு. நேத்து நீங்க இதே தான் சொன்னீங்க. என்ன நேத்துன்ற? அது முந்தானத்து சொன்னது, அதை இன்னைக்கு சொன்னேன். ஏன் நேத்தா இல்லையே? தம்பி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ விசு படம் ரொம்ப பாப்பியோ? நேத்து கூட 2 பார்த்தேன். நான் இந்த கல்யாணத்துக்கே வரலடா. என்ன சொன்னீங்க? சகல கோச்சிட்டு போறாரு. அதான் நேத்தே நாங்க சொல்லிட்டோமே. சகல நேத்துங்கிறதே இல்ல. கிளம்பிட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி ஆதி பிரச்சனையை சொல்லி அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருங்க. சயின்ஸ் பீக்ல இருக்கிற இந்த காலத்துல தமிழ் வைத்தியம் சொல்லி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது முட்டாள்தனமா இருக்கு. லூசு. வணக்கம். 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 சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சிருங்க ஐயா. இன்றைய தலைமுறைக்கு நம் குடியின் பெருமையையும் அறிவியலையும் ஆற்றலையும் தமிழனின் மரபையும் கற்பிக்காதது யார் தவறு? உலகத்தில் கொத்து கொத்தாய் மனிதர்கள் அம்மை நோயால் சரிந்தபோது வேப்பிலையும் மஞ்சளும் சூரிய குளியலும் அதற்கான மருந்து என தீர்வு கண்டவன் நம் மூத்தகுடி தமிழன். ஒவ்வொரு நோய்க்கும் அதன் மருந்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளன் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னன் ரங்கா அரசுடையான்.
அவன் வாழ் வீசுவதில் வல்லவன், போர்த்தந்திரங்களை நன்கு அறிந்தவன். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை களப்பிரர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த தருணம் அது. ரங்கா அரசுடையானின் வீரமும் போர் யுக்தியும் அவர்களை அவனின் எல்லையில் விரட்டி அடித்தது. ரங்கா அரசுடையான் அவனின் மனைவி கோதையை மிகவும் நேசித்தான். திடீரென ஒரு நாள் அவனின் வலதுகை அவனை மீறி தன்னிச்சையாக செயல்படத் தொடங்கியது. அதை எப்படி குணமாக்குவது என்று தெரியாமல் அவனின் மருத்துவர்கள் திகைத்தனர். அவர்களை அதற்கான மருந்தை தேடச் சொல்லி அனுப்பினான். இதை கேள்விப்பட்ட களப்பிரர்கள் அவனின் நாட்டின் மீது மீண்டும் போர் தொடுத்தனர். ரங்கா அரசுடையானின் கை அவனின் கட்டுப்பாட்டில் இல்லாததால் அந்த போரில் அவன் வீழ்ந்தான். அவனை கொன்று விடுவார்கள் என்று பயந்த அவனின் மக்கள் அவனை தலைமறைவாக்கினர். ஆனால் களப்பிரர்கள் கையில் அவனின் மனைவி கோதை சிக்கிக்கொள்ள அவளை சிறையில் அடைத்தனர். மருந்தை தேடிச் சென்றவர்கள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு மரத்தின் வேரில் அதற்கான மருந்து இருப்பதை உணர்ந்து அதைக் கொண்டு ரங்கா அரசுடையானின் கையை குணப்படுத்த, அதே சமயம் பல்லவர்கள் பாண்டியர்கள் மீட்டெழுச்சியால் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகளில் களப்பிரர்கள் வீழ்ந்தனர். கோதையை கடத்திச் சென்ற களப்பிரர்கள் அவளை நிர்வாணமாக்கி விற்கப் போவதாக அறிவிக்க ரங்கா அரசுடையான் போர் தொடுத்துச் சென்றான். மத்தாப்பு மாலை கட்டி மேலதானம் கண்ணாடம் காத்தாகும் கால வண்டி ஊரே பார்க்க வருவோம். வாயார வந்த மக்க வாழ்த்தி போகும் கோலாரம் இரட்டு செல்வஞ்சேர வாழ வேணும் என்னாலும். மத்தாப்பு மாலை கட்டி மேலதானம் கண்ணானம் காத்தாகும் கால வண்டி ஊரே பார்க்க ஊர்லோலம். கண்ணால கொஞ்சிப்பான் பின்னால கட்டிப்பான் அவ மிச முத்தம் வச்சு உருக வப்பான். இடிஞ்சா பூக்க நம்பி வந்த பொண்ணுக்கு தான் துணை இருப்பான். மத்தாப்பு மாலை கட்டி மேலதானம் கண்ணானம் காத்தாகும் கால வண்டி ஊரே பார்க்க ஊர்வலம்.
ராஜனே அன்பு தங்கள் நேசனே ரங்கராஜனே அன்பு தங்கள் நேசனே ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாய் சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மீசதாடில் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட கரிசனை கிடையாதா? கரிசனத்தை எல்லாம் ரூம்ல பாத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ட்ரெய்லர் டீசர் கூட கிடையாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே நம்பாத. Hello, welcome to White Mountain. Yeah, hi. Hi. This is my booking number. Okay, let me check. நீங்க சென்னையா? ஹே, நீங்க தமிழா? தமிழும் தெரியும். ஓ. இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்களே. Okay. ID proof please sir. இதுல பாரு. இது ஹைதராபாத் அட்ரஸ்ல இருக்கு. சென்னை ஐடி இருக்கு பாரு. Thank you. இது ஒரிஜினல் தானே? பாஸ், நான் சென்னை தான். அது ஹைதராபாத்ல வர்க் பண்ணும்போது எடுத்தது. ஓ, ஓகே. ஏய் சொல் சார், ரூம் 215. இவனும் உங்க ஊர் தான், தஞ்சாவூர் சைடு. ஓ, ஹலோ. ஹாய். சரி, போலாமா? சார், நான் எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஐடி கார்டு. இதை மறந்துட்டு போறீங்க. ஓ, ஹேவ் a pleasant stay. Thank you.
மேடம் நீங்கள் பார்க்க என் அக்கா மாதிரியே இருக்கீங்க. ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்கள். உங்கள் அக்காவுக்கு நிறையா வேலை இருக்குது, நீ முதல்ல கிளம்பு. ஏதாவது வேணா கூப்பிட்றேன், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண. ஓகே சார், ஓகே சார். பை. செமையாக குளிர்துன்னு சொன்னல. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. வர வரைக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அபி, ஹே அபி. என்ன? நானும் உங்க தான் டிராவல் பண்ணி வந்தேன். அதே உள்ள வராதா? எனக்கும் டயர்டா இருக்கு. சொன்னா கேளு, வேணாம். அப்ப நீ குளிச்சுக்கோ, நான் அப்புறம் குளிச்சுக்கோ. அப்படிலாம் விட முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மனமும் ஒன்றும் இங்கேதான் மார்கழி, எங்கு பார்த்தாலும் ஏகாது வெண்பனி. என்னை நீ கொஞ்சம் நேரங்கள் தேந்துளி, மஞ்சம் நீங்காமல் தூங்கட்டும் மைவிழி. தட்பமும் வெப்பமும் நுட்பமாய் தாக்குதே, வெட்கம் வீம்பாக எட்டி பார்க்குதே. உன் கண்கள் இரவு காட்டும், கடிகாரம் பகலை காட்டும், பொய் சொல்லும் ஒருவர் மாட்டும் நேரம் வந்ததே. உன் கண்கள் இரவு காட்டும், கடிகாரம் பகலை காட்டும், பொய் சொல்லும் ஒருவர் மாட்டும் நேரம் வந்ததே. என்பதை தீண்டாமலே நான் கண்டு கொண்டேன். பூ ஒன்றினை முள்மீறியே நான் கொய்ய சென்றேன். என்றுதான் உன் மார்பிலே நான் சாய்ந்து கொண்டேன். வீணென்றுதான் வார்த்தைகளை வீசாது நின்றேன். வேண்டாம் என்றால் வேண்டும் என்று சொல்லும் பொல்லா அகராதே. தூக்கம் வந்தால் தூங்கா கண்கள் கனவில் வீழும் தடுமாறே. உன் கண்கள் இரவு காட்டும், கடிகாரம் பகலை காட்டும், பொய் சொல்லும் ஒருவர் மாட்டும் நேரம் வந்ததே. நீங்க தமிழ் தானே? ஆமா. பாத்தீங்களா, சொன்னேன்ல. எந்த ஊரு? மதுரை பக்கம்னா. நீங்க எந்த ரூம்? 406. அண்ணே, போட்டோ எடுத்துக்கலாமா? ஊர்வைகளும் மெத்தைகளும் வீணாக போகும். கை நான்குடன் தேகங்களில் தாமாக மாறும். வேர்வைகளின் நீர் தாரைகள் மார்கோலம் போடும். நேர் பார்வைகள் யார் பார்ப்பது மௌனங்கள் தேடும். ஆடை மாற்றும் வேளை வந்தால் தேடும் வேலை ஆரம்பம். தேடும் போதே தொலையும் இன்பம், முன்னம் காணா பேரின்பம். உன் கண்கள் இரவு காட்டும், கடிகாரம் பகலை காட்டும், பொய் சொல்லும் ஒருவர் மாட்டும் நேரம் வந்ததே. ஹலோ, ஹாவ் a great day. Thank you. இப்போ எங்க போறோம்? रोहतांग पास. ड्राइवर जी साहब, टेक अस हियर. पूछ के आता हूँ सर. थैंक यू.
இன்னைக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா அழகு. அப்படியா? ஏய், ஒரு 1 hour ரூமுக்கு போயிட்டு அப்புறமா வெளியில் போகலாமா? அடி வாங்குவேன். ஒழுங்கா வந்து வண்டியில் ஏறு. என் மொபைல் கூட எக்ஸ்ட்ரா அழகு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். என்கிட்ட இல்லையே. சோ சார்ஜில் போட்டிருந்தேன். ஏய், நானும் வரேன். அப்போ நீயே போயிட்டு வா. அப்போ நீ? நான் வந்தா இந்த குளிரில் என்ன இன்னொரு வாட்டி குளிக்க வச்சிருவேன். போ. போறேன். ஃபாஸ்டா போ. இங்க என்ன பண்ற? அது ஒண்ணு இல்லைண்ணா. तुम्हारा थंबनेल खोलूंगा भी तो मैं थंबनेल नहीं देखूंगा. ஆனா என்ன பண்றது, உங்களையும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. சொந்த பந்தமெல்லாம் கூடி எங்க ஊர் சாமி உண்டால ஆசாசியா கல்யாணம் பண்ணடா, எங்களை விட்டுருங்கடா. எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டே உன் வீடியோ அப்லோட் ஆக போகுது. நாளைக்கு பூரா உலகத்துல எல்லாரும் பார்க்க போறாங்க. யாருக்கு தெரியும், உன் ரிலேஷன் கூட அதை பார்ப்பாங்க. हर एक व्यू हमारे लिए पैसा है. உங்களை சும்மா விட மாட்டேடா, போலீஸ்ல போடா. போறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பார்க்க போறாங்களோ அதை பார்த்துட்டு போ. அப்போதான் டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். देखो नियम पार மாமா என்ன மன்னிச்சிருங்க. இங்கிருந்து வெளியே போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உயிரை விடுறது. मार डाल इसको. वहां देखो, पकड़ो उसको. जल्दी जा.
என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவனை அடிக்கடா. சாகரத்துக்குன்னே வரீங்களா? கட்டே கூடாது. शटर बंद करो। இதுதான் நம்மளோட ரெவென்யூ. உலகத்தில் பான்னு டைப் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ஸ்க்ரீன்லையும் நம்மளோட வீடியோஸ் பாப்பப் ஆகி பிளே ஆகிற மாதிரி பாருங்க. ஃப்ரீ வீடியோஸ் கொடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் தானாவா அரேஞ்ச். அவனை கூப்பிடு. சந்திரதேவ் பாஸ். இவன் தான் புதுசா வந்தவனா? யார்? நம்ம வெப்சைட் ரீச் தெரியுமா? யா தெரியும். நிறைய கண்ட்ரீஸ்ல வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு வெப்சைட். பெய்டு கஸ்டமர்ஸ் நிறைய. நிறைய காம்படிஷன் இருக்குல்ல? யா ஆஃப் கோர்ஸ் சார். நம்மளும் நல்ல காம்படிட்டர் தானே. உனக்கு ஒன்று தெரியுமா? பான் இண்டஸ்ட்ரி ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலா ரெவென்யூ கிரியேட் பண்ணுது. சீரியஸ்லி? ஆஹா. என்னன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல ப்ரொஃபஷனலா வீடியோ எடுக்கிறோம். ஆனா இங்க மட்டும் தான் ஹிடன் வீடியோஸ் எடுக்கிறோம். பிகாஸ் அதோட வேல்யூவே வேற. நீ டிராப் பண்ண ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வர ஒவ்வொரு வியூவும் மணி. சம்ஜா? சாரி சார். சந்திரதீப் சார், ஆல் தி பெஸ்ட். சில தப்ப திரும்ப செய்யவே கூடாது. क्या?
யார் அவங்க? தமிழ் கப்பல் பாய். எங்க அவங்க? கண்டுபிடிச்சியா? சாலே, என்னாச்சு? எங்கிருந்து வந்து என் அப்பனை கொண்டுட்டு போயிருக்கான். நீங்க எல்லாம் இங்கிருந்து என்ன யூஸ்? அவங்க பயந்து ஹோட்டலுக்குள்ள தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம். அதை நான் பாத்துக்கிறேன். गब्बर भाई கொஞ்சம் டைம் கொடுங்க गब्बर भाई प्लीज गब्बर भाई मत करो गब्बर भाई सॉरी गब्बर भाई प्लीज भाई गब्बर भाई प्लीज माफ कर दो भाई गब्बर भाई प्लीज நீயும் தமிழ்நாடு தானே? எங்க? சத்தியமா தெரியாது பையா. ஏய் சொல்லு. சத்தியமா தெரியாது பையா. கொன்னுடு. ஏய் அபே சாலே கேமராவை கட் பண்ணி நடிக்கிறியா? சொல்டா எங்க இருக்க சொல்லு. जा Shit. ஏன் மதுரைக்காரர்களை கொன்னாங்க? தண்ணி தண்ணி சாரிண்ணா, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் ரூமில் இருக்கிற கேமராவை கட் பண்ண தானே நான் இன்னைக்கு உங்கள் ரூமுக்கு வந்தேன். அந்த வீடியோவில் எங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க? கௌர்பூர் ஏரியாவில் கபர் பாய் இடத்துல ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. அந்த வீடியோ வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியலண்ணா. கஸ்டமர் செக் அவுட் ஆனதும் ஃபோன் பண்ணுவாங்க. நெட்லலாம் கூட வரும்னு கேள்விப்பட்டிருக்கேண்ணா. இது அவனுக்கு தெரியக்கூடாது. எங்கிருந்து எப்படி தப்பிச்சாலும் பிடிச்சிருவாங்கண்ணா. நம்ம அவ்வளோதானா? உன்னதான் தெரியல உன் ட்ரெஸ்ஸுக்கு தமிழ் கப்பல் பத்தின டீடைல்ஸ்லாம் இருந்துருச்சு. நீ மட்டும் தான் அவங்களை பார்த்துருக்க. நீ அவங்களை தேடு, நான் அந்த பையனை பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் தேடுறேன். ठीक है. அவங்க 3 பேரையும் உயிரோட விடக்கூடாது.
நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சுண்ணா. இவன் ஒருத்தனா உங்களை பார்த்துருக்கான். இவனை கொண்டுலாண்ணா. இவனை கொண்டாதானா தப்பிக்க முடியும். सारे कस्टमर्स को दूसरे होटल में ट्रांसफर करा दे, लेकिन इस तमिल कपल को मत छोड़. What happened? லாபியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாரையும் வேற ஹோட்டலுக்கு மாத்துறாங்க. ഒന്ന് മൂടായി വന്നത് അപ്പോഴേക്കും Really sorry for the inconvenience. உங்களை இன்னொரு ஹோட்டலுக்கு மாத்துறோம். உங்க ஐடி கார்டை காமிச்சிட்டு நீங்க கிளம்பலாம். அங்கிட் விகாஸ் எந்த ஊரு? தில்லி சார். கையில் மணி இருந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது அன்கண்ட்ரோல் ஆகுது. நீ தைரியமா இரு. நான் யார் தெரியுமா? I'm a minister's son. நேற்று நைட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ என்னமோ திடீர்னு எங்களை வேற ஏதோ சீப் ஹோட்டலுக்கு மாத்துறீங்க. ப்ளீஸ் பி கூல். உங்களுக்கு இதே ஃபெசிலிட்டிஸ் அங்கேயும் கிடைக்கும். ஃப்ராட் பண்றீங்களா? சோடு ப்ளீஸ் கோ. தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் யாரும் கண்டுபிடி. மத்தவங்களை அனுப்பிவிடு. எங்கிருந்து வரீங்க? ஹைதராபாத். ஹைதராபாத். ஓகே, யூ கேன் லீவ். யாரோ ஃபேக்கா ஸ்மோக் கிரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்க. ഈ തണുപ്പിൽ റൂമിലായിരുന്നെങ്കിൽ പൊളിച്ചേനെ. You both please get down. Why? Don't worry, the van will wait for you. You missed your stuff. Go. So, do you like this place? Yeah. Chalo, get your stuff. It's damn cold. Are you guys okay with this weather? Yeah, we are fine. Hope you guys are having a good time here. So you're from Hyderabad?
Yes. Do you know Hindi? No. I thought only Tamil people don't know Hindi. No, some Telugu people also there. Do you have any Tamil friends? No. No is a reply for every question. Huh? Just kidding. Do you like our place? Yeah, I love it. What do you love most in here? Snow and climate. How about our hotel? Yeah, it's good. Our hospitality? Nice. Nice people, right? Yeah, very kind. Kind? Yeah. அடுத்து எங்க போறீங்க? தெரியல. தெரியல అంటే బాబుకి తెలుగు తెలియదే కదా. தெரியல means couldn't understand in Telugu. Is it? Why asking so many questions? Any problem? Hey, it's freezing cold, man. What are you doing there? Bezo. Okay, leave. Abhi, va. तेरे लिए गूगल कर. Hey, it's Tamil. Silent company. Hey, stop! Abhi. Joe. வேன் டிரைவருக்கு வேற கால் போல. முடிச்சிட்டேன். जल्दी जा. விட மாட்டேன். கபர் பாக்கெட் இருந்து போட்டோ வந்திருக்கு. உங்களை பிடிச்சு சொல்றாரு. எல்லாரும் பாத்துக்கோங்க. விட்டுற கூடாது. चलो भाई. நமக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன் மதுரைக்காரங்களை கொன்னாங்க? பாவ அவ எவ்வளவு கனவோட இருந்திருப்பா. பாதி போலீஸ் கிட்ட போலாம். அப்ப இங்க போலீஸ் எல்லாரும் அவங்க பக்கம். என்ன ஊர் இது? மனுஷ ஊருக்கு மதிப்பே இல்லை. என்ன வீட்டை கூட்டு போவாதி. எனக்கு பயமா இருக்கு. इब्ने अली मेरी रहनुमाई कर सुबह शाम मुश्किल मेरी आसान करना तेरा तू सखी मैं हूँ सवाली है तेरी शान निराली तू सखी मैं हूँ सवाली है तेरी शान निराली भर दे झोली है खाली भर दे झोली है खाली भर दे झोली है खाली भर दे चौकी तो नहीं था बेगम अपो तू सखी मैं हूँ सवाली है तेरी शान निराली तू सखी मैं हूँ सवाली है तेरी எப்படியாவது வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். இல்ல இப்போ கால் பண்ண பயந்துருவாங்க. இதான் ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். जानकर सच्चाई लोग अनजाने हैं तू सब जाने हैं सब पहचाने हैं जानकर सच्चाई लोग अनजाने हैं हम का मैं मारा हूँ मंजिल से भटका हूँ
रुसवा ஆதி, அங்க ஒரு பஸ் வருது. तेरी शान निराली என்னாச்சு ஆதி? வா, சீக்கிரம் போலாம். கௌர்பூர் ஏரியாவில் கபர் பாய் இடத்துல ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. Stop! Please! खिले मेरे दिल की कली कली जन्नत है मेरी तेरी गली गली तुम रब के बेशक वली वली मेरे सर से आफत टली टली मेरे दिल में दिल में दिल में दिल में अब शम्मा जली जली बस एक निगाह करम करम तू ही तो मेरा है सनम सनम कहता है मेरा दिल पिया पिया मेरे पिया मेरे पिया पिया झगड़ा चल रहा है। गाड़ी रोक। अरे ये तो गब्बर के लोग हैं। எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஒருத்தர் நகர கூடாது. क्या चाहिए आपको? ठीक से मुंह दिखा दो. அவங்க எங்க போனாலும் விடக்கூடாது. விஜய், உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் வாங்க வாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உங்க போட்டோவை காமிச்சு தேடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் மோசமானவங்க. என் பையனை அவங்க தான் கொன்னாங்க. இப்போதைக்கு நீங்க இங்க இருக்கிறதா நல்லது. காலையில என் அண்ணன் லாரி வரும். அதுல ஏறி தப்பிச்சு போயிடுங்க. வாங்க, இங்க உட்காருமா, பயப்படாத. போக போக குளிர் ஜாஸ்தி ஆகும். நீ இத வச்சுக்கோ. நீ உட்காருப்பா. ओए मंजूर, जा कावा लेके आ इनके लिए. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன். பயப்படாம இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். कहीं भाग नहीं पाएगा. गब्बर भाई को फोन लगा. लाइन नहीं जा रहे. दोबारा लगा. बैठो. आदि போயிடல आदि பயமா இருக்கு. பயப்படாத. भाई नहीं भाई नहीं भाई छोड़ दो भाई. भाई भाई नहीं भाई. चले जाओ. अरे तुम कहाँ जा रहे हो? पागल है क्या? साला उनके लिए तो क्यों मर जा रहे? अब या बुरे या मुड़ी या तमिलनाडु. சார், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். What happened? We are in a big problem. Please give us lift. Big problem? Give me big money. Big problem. Big money. இந்தாங்க. Branded है ना? Give. अच्छा, गाड़ी में बैठो. என்ன? Car. Inside. Go. Thanks. சார், உங்களுக்கு ஒரு பொருள் கபர் இடம் தெரியுமா? யா பிரிட்ஜ் தாண்டின உடனே
பெரிய குடோன். ஓகே, 1 மினிட். अपना टाइम आएगा. हाय. Good boy. எனக்கு சூப்பரா இருக்குல்ல? டோர் திறக்க முடியல. மாட்டினாங்க. கழுத்துல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு. இப்போ என்ன பண்றது ஆதி? என்னாச்சு? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நான் பார்க்குறேன், நீ உள்ளே ஏறு. நெருங்கிட்டோம். இடத்துல வேட்டையாடுறான். அடுத்த டர்னிங்ல இருக்காங்க. கிட்ட நெருங்கி
இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ சாய என் தோளை நீ வாழ புது நாளை நாடும் நீட்டுவே. நெட்லலாம் கூட வரேன்னு கேள்விப்பட்டிருக்கேண்ணா. பேரன்பின் துணை கொண்டு நான் என்னும் நிழல் உண்டு வா. என்னாச்சு சொல்லு அபி. ஆதி வண்டி எடு. जल्दी चलो पीछे करते எப்படி தப்பிச்சாங்க? அபி நான் உன்னை டைவர்ட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிடுறேன். அங்க ஓடுறா வா. अभी अभी கை அது அவனை பிடிச்சிருக்கு. அது இங்க இருந்து போ. मुझे बता रहे यार. Come on!
கௌர்பூர் ஏரியாவில் கபர் பாய் இடத்துல ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. என்னால முடியல ஆதி, பயங்கரமா கால் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒரு இடம் கூட விடக்கூடாது. நம்ம ஆளுங்க நம்ம ஏரியா ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க பாய். சந்தோஷமா இருக்க வந்த இடத்துலயே நம்மளுக்கு இப்படி நடக்குது. இவ்வளோ பிரச்சனை தாண்டி ஏன் இங்க வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கோம்? இந்த ஊரை விட்டு உயிரோட போக முடியுமான்னு கூட தெரியல. நாளைக்கு நம்ம வீட்டில் அந்த சின்ன பெட்டில் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு நிம்மதியாக தூங்க போகிறோம். நிஜமா? என்னோட கொரட்ட சத்தம் மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். எங்க போனாலும் அவங்க ஆளுங்களாவே தான் இருக்காங்க. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகராத. आप इतने रात को आ जाना थोड़ा मुश्किल होगा, सुबह देख लेंगे यार. அவன் இன்னும் கிடைக்கலனா அப்ப இங்கதான் இருக்கணும். இங்க வந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான். பெண்களை வேட்டையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆணோட வலிமை அவதான். அவளே இல்லனா கதம்கார். அவன் வீடியோ வேணா அடிக்கலாம், ஆனா அவன் உயிரை காப்பாற்ற முடியாது. காதலே
தன் மனைவியை மீட்க. ஆனால் என்ன பண்ணாலும் வீடியோக்காக சாகுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் I am the king. आजा हाँ வீடியோக்காக சாகுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் I am the king. ஆதி ஆதி Life is over now. என் வாழ்க்கை முடிச்சதால என் முடிவு பண்ண வேண்டியது நீ இல்லை. நான் ஆதி சொல்ல பயந்துட்டியா? ஆமா, ஆனா நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னு? உன் கொரட்ட சத்தம் என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணோன்னு. ஆதி, லவ் யூ. லவ் யூ. என்னன்னு தெரியல அபி, என் ரைட் leg அதுவா மூவ் ஆகுது. கேமரா வைத்து படம் பிடித்த தென்கொரியாவில் உள்ள தனியார் ஹோட்டல்களில் 1600க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் அந்தரங்கங்கள் ரகசிய கேமராக்கள் மூலம் படம் பிடிக்கப்பட்டு ஆபாச வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள விவகாரம் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பல ஆயிரம் டாலர்கள் வரை பணம் ஈட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னை பெண்கள் தங்கும் விடுதியில் குளியலறை, படுக்கை அறை என 16 இடங்களில் ரகசிய கேமரா பொருத்திய திருச்சியைச் சேர்ந்த விடுதி உரிமையாளர்
கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து 30,000க்கும் மேற்பட்ட இதுபோன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு